மது கைடபர்கள் என்னும் அசுரர்களை வதம் செய்த பின் மகாவிஷ்ணு ஒரு மரத்தின் நிழலில் சோர்ந்து கணயர்ந்து விட்டார். இப்படியாக பல காலம் சென்று விட்டது. இதற்கிடையில் ஹயக்ரீவன் எனும் அரக்கன் வேதங்களை சிறைபிடித்து பாதாளத்தில் அடைத்து விட்டான். இதனால் 3 லோகங்களிலும் தர்மம் குறைந்து விடவே தேவர்களும் பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவை தேடிக்கொண்டு தம் குறைகளை கூற வந்தனர். ஆனால் தூங்குபவரை எழுப்புவது அதர்மம். ஆகையால் அவர்கள் காத்திருந்தனர். ஆனால் மகாவிஷ்ணு எழுந்திருப்பதாக தெரியவில்லை. அதனால் இந்திரன் ஒரு வண்டு போல் உருவம் கொண்டு மகாவிஷ்ணு படுத்திருந்த வில்லின் 4 கயிற்றை அறுத்துவிட்டான். இதனால் மகாவிஷ்ணுவின் சிரம் சமுத்திரத்தில் போய் விழுந்தது. அண்ட பிரபஞ்சங்கள் நடுங்கின. பின்னர் அனைத்து தேவர்களும் பிரம்மதேவரும் பராசக்தியை பிரார்த்தித்தனர். தேவி அசரீரியாக வந்து ஹயக்ரீவன் எனும் அசுரனை கொல்லும் பொருட்டு இச்சம்பவம் நிகழ்ந்தது. அந்த ஹயக்ரீவன் அழிவதற்கு அவனைப் போலவே குதிரை முகமுடையவராக மகாவிஷ்ணு ஆக வேண்டும். அதற்காக பிரம்மதேவர் ஒரு குதிரையின் சிரசை மகாவிஷ்ணுவின் தேகத்தில் பொருத்த வேண்டும் என்று அனுகிரகித்து மறைந்தார். அதன்படியே பிரம்மதேவர் ஒரு குதிரையின் சிரசை எடுத்து மகாவிஷ்ணுவின் தேகத்தில் பொருத்தினார். மகாவிஷ்ணு திவ்ய ஹயக்ரீவ மூர்த்தியாய் தோன்றி அந்த அசுரனை அழித்தார்.